ஹாய் வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பிளாகர் சீரீஸோட 17th வீடியோவில் இருக்கோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிளாகர் சீரீஸில் பேசிஸ்லேருந்து எப்படி பண்ணிட்டு வருதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், நம்ம பிளாகை வியூ பண்ணிக்கலாம். ஏற்கனவே டிஃபால்ட்டாக இருக்கிற, அதாவது டிஃபால்ட் டெம்ப்ளேட்டில் இருக்கிற சோஷியல் லிங்க்ஸை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த சோஷியல் லிங்க்ஸை கஸ்டமைஸ் பண்ணுறது, அதாவது இப்போ நீங்கள் இது கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு இந்த டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணவங்களோட ஃபேஸ்புக் ஐடிக்கு போகும். அவங்க என்ன அங்கே தீமில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தான் போகும். ஸோ இதை எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க்ஸை எப்படி தரதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நம்ம பிளாக் வாங்க, தீம்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு எடிட் HTML வாங்க. ஸோ நம்ம என்ன சர்ச் பண்ணுமோ அதை வந்துட்டு இங்கே கொடுக்கணும். Ctrl F கொடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு சர்ச் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்குன்னு நான் தரேன் இப்போது, ஃபேஸ்புக் ஐடி. ஸோ இப்போ எல்லோ கலரில் வந்துச்சு. இந்த இடத்துல நம்ம மாற்றணும். இங்கே பாருங்கள், அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெப் பிளாக் டெம்ப்ளேட்ஸோட ஃபேஸ்புக் URLக்கு போகும். இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போது இந்த URL அழிச்சிட்டு உங்களோட ஃபேஸ்புக் URL இங்கே தந்துடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ட்விட்டர்லேயும் உங்கள் ஃபேஸ்புக் URL இங்கே தரணும். ட்விட்டர் URL இங்கே தரணும். ஓகேங்களா? அதே மாதிரி எல்லாமே வந்துட்டு இந்த URL எடுத்துகிட்டு நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் URL கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், கூகுள் ப்ளஸ், Pinterest இந்த மாதிரி ஹேஷ் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ அங்கே URL தரலை. ஸோ எப்படி இருந்தாலும் இது ஒர்க் ஆகாது. இப்போ வந்துட்டு உங்களோடது தந்துடணும். இந்த இடத்துல ஒரு வேளை இன்ஸ்டாகிராம் இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்குது, லிங்க்டின் இருக்குது. ஒரு வேளை உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வேண்டாம், இந்த இடத்துல வேண்டாம், ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா வேண்டாங்கிறதும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்க்ளூடும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல இன்ஸ்டாகிராம் இருக்குது, அதை நான் டெலீட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் இங்கே கீழே இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராம் இங்கே இருக்குது. இதை வந்து நான் ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுறேன். இது வந்து டெலீட் கொடுத்துருங்க. இப்போ சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு நம்ம பிளாகை வியூ பண்ணால் நமக்கு தெரியும் இன்ஸ்டாகிராம்ங்கிற இது அங்கே இருக்காது. இங்கே பாருங்கள், இல்லை. அதுக்கு முன்னாடி டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி Pinterest பக்கத்தில் இருந்துச்சு, இப்போ இல்லை. ஸோ ஓகேங்களா? நம்ம தீமை சூஸ் பண்ணுறதுல தான் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஐக்கான்ஸ் வரும். அதில் வந்துட்டு நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்த்தோம். ஒருவேளை இந்த இடத்துல நம்மளுக்கு வேணும், இன்ஸ்டாகிராம் இல்லை இந்த தீம்லனா, அதுவும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல வந்துட்டு இதே மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, கிளிக் பண்ணிங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எல்ஐ இருக்குல்ல பாருங்கள், எல்ஐ இந்த இதில் இருந்துட்டு அப்படியே காப்பி பண்ணி ஒரு டைம் பேஸ்ட் பண்ணிக்குவாங்க. இது அப்படியே அதில் வந்துட்டு பின்னுக்கு பதிலாக இன்ஸ்டாகிராம் இந்த இடத்துல போடணும், Pinterest பதிலாக இன்ஸ்டாகிராம் போடுங்க. இந்த ஹேஷ் கொடுத்துருக்குல இந்த இடத்துல உங்களோட URL கொடுத்துருங்க. ஓகேங்களா? அப்படி கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சேவ் ஆயிரும். அப்புறமேட்டு இன்ஸ்டாகிராம் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வர மாதிரி நான் பண்ணி காமிக்கிறேன் திருப்பியும். இப்போ பாருங்கள், இந்த எல்ஐலேருந்து நம்ம எடுக்கணும். அந்த கோடிங் நீங்கள் அப்படியே ஒரு டைம் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் இதை மாற்ற போகிறேன். Pinterestன்னு நமக்கு இன்ஸ்டாகிராம் இல்லை. எதுக்கு அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன்னா வந்துட்டு இந்த கோடிங் ஏதாவது நம்ம தப்பாக செஞ்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இன்ஸ்டாகிராம்னு கொடுங்க. ஓகேங்களா? அந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும். ஸோ Pinterest இந்த இடத்துலலாம் இன்ஸ்டாகிராம் கொடுங்க. இப்போ பாருங்கள், சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளாக் வியூ பண்ணி பாருங்கள், வந்துடுச்சிங்களா இன்ஸ்டாகிராமு. ஸோ டெலீட் பண்ணக்கப்புறம் இப்போ வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வந்துச்சு. ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம வந்துட்டு எந்த சோஷியல் மீடியா லிங்க்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஐகான் வேணால் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்மளோட லிங்க், இப்போ அதில் நம்மளோட லிங்க்னால் இங்கே இருக்குல்ல இந்த இடத்துல இந்த ஹேஷ் எடுத்துகிட்டு நம்மளோட URL போட்டோம்னா நம்ம இங்கே கிளிக் பண்ணால் அந்த நம்மளோட பேஜுக்கு போயிடுவோம். ஓகேங்களா?
சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இது எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.